ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 8வது பாடல் பார்க்க போறோம். இடரு ஒட்ட இனநெடிய வரை உருட்டி இவ்வுலகம் திடல் தோட்டம் என கிடந்தது என இறங்கி தெவ்வேந்தர் உடல் தோட்ட நெடுவேலாய் இவர் குலத்தோர் உவரி நீர் கடல் தோட்டார் எனின் வேறு ஓர் கட்டுரையும் வேண்டுமோ. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தெவ்வேந்தர் பகை அரசர்களது உடல் தோட்ட உடல்களை துளைத்த நெடுவேலாய் நீண்ட வேலினை உடைய மன்னனே இவர் குலத்தோர் இம்மைந்தர்களின் குலத்து அரசர்கள் இறங்கி தங்கள் தந்தையின் அஸ்வமேத குதிரை காணாமல் போக வருந்தி நெடிய வரை பெரிய மலைகளை இடரு ஓட்டம் இனம் காலால் இடரத்தக்க தேங்காய் ஓடுகளைப் போல உருட்டி வெளியே புரட்டித் தள்ளி இவ்வுலகம் இந்த நிலவுலகம் திடல் கோட்டம் என திட்டாகவும் மேடாகவும் கிடக்கும் வகை இருக்கும்படி உவரி நீர் உப்புச்சுவை மிக்க நீரை கொண்ட கடல் தோட்டார் கடலை தத்தம் வலிமையால் தோண்டினார்கள் எனின் என்றால் வேறு ஓர் கட்டுரையும் வேண்டுமோ. இக்குலத்தின் பெருமைக்கு வேறு நிகழ்ச்சியை எடுத்து சொல்ல ஒரு உறுதிமொழியும் வேண்டுமோ. வேண்டாம் அப்படிங்கிறது தான் பெறப்படுகிறது. இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வரிசையாக பல முன்னோர்கள், ராமனின் முன்னோர்கள் பல பேரை வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த வரிசையில இன்னைக்கு இந்த பாடல்ல சாகரன் அப்படிங்கிற ராஜாவை பத்தி சொல்றாரு. அதாவது வரிசையா நம்ம கடைசியா பார்த்தது வந்து முச்சுகுந்தன் அப்படிங்கிற அரசனை பத்தி பார்த்தோம். அதனை தொடர்ந்து வரிசையா பல மன்னர்கள் இருந்தாங்க. அப்புறம் திரிசங்கு, ஹரிச்சந்திரன், அதனை தொடர்ந்து ரோஹிதசவ், அப்புறம் விஜயன், பாகுகன், சாகரன். அந்த சாகரனை பத்தி தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது என்னன்னா, நம்ம கடல் சமுத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கே பல பொருள் இருக்கு, பல பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் தான் சாகரம். அந்த சாகரம்ங்கிறதுக்கு ஏன் சாகரம்னு பேர் வந்ததுன்னா, விஷ்ணு புராணத்திலையும் சரி ராமாயணத்திலையும் சரி என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, இந்த இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய சூரிய வம்சத்துல தோன்றிய இந்த சாகரன் அப்படிங்கிற மன்னனுக்கு 60,000 பிள்ளைகள். அதை தவிர அசமஞ்சன் அப்படிங்கிறவன் அவனுடைய வழியில தோன்றியவன் தான் அன்சுமன், திலீபன், பாகீரதன் அப்படிங்கிறவங்க எல்லாம். அந்த 60,000 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே கடல் இருந்தது, இவங்க அதை வந்து வெட்டி கடல் ஆகாயத்தை வந்து இன்னும் பெரிதுபடுத்தினாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. அதைத்தான் இங்க சொல்றாரு. என்ன தெவ்வேந்தர் ஜனகணம் மன்னனை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, தெவ்வேந்தர் உடல் தோட்ட நெடுவேலாய் அப்படின்னு. தெவ்வர் அப்படின்னாலே பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம். பகை அரசர்களின் உடல் தோட்ட உடல்களை துளைத்த நீண்ட வேலினை உடைய ஜனக மன்னனே அப்படின்னு. ஜனக மன்னனுக்கு தான் இத்தனை அடை, தெவ்வேந்தர் உடல் தோட்ட நெடுவேலாய் அப்படின்னு. அவரை பார்த்து அப்படி என்ன சொல்றாரு, இந்த குலத்தில் உள்ள அரசர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி, நெடிய வரை இடரு ஓட்டம் என இனம் அப்படின்னா, அதாவது இடரு ஓட்டம் அப்படின்னாலே ஒரு தேங்காய் மட்டை இருக்குல்ல, அந்த தேங்காய் ஓடுகள், அந்த ஓடு மாதிரி அதை ஒரு காலால எத்தனை எப்படி அதுல ஒரு இடர்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய மலையே அவங்களுக்கு ஒரு தேங்காய் ஓடு மாதிரி இருந்தது. அப்பேற்பட்டதாக அவங்க திடல் கோட்டம்லாம் செஞ்சு, அதாவது திடல் கோட்டம் அப்படின்னா திட்டாகவும் மேடாகவும் கடல் ஆகாயத்தை இன்னும் விரிவுபடுத்தி சமுத்திரத்துக்கு அவர்கள் இன்னும் பெரிதாக ஆக்குவதற்கு வழிவகுத்தார்கள் அப்படின்னு சொல்ல வராரு. அதனாலதான் உவரி நீர் கடல் தோட்டார் அப்படின்னு சொல்றாரு கம்பர். உவரி நீர்னா உப்பு சுவை மிக்க நீர், அது கடல் தண்ணி தான்.
தோட்டார் அப்படின்னா தோண்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு கடல் ஆகாயத்தை விரிவுபடுத்தணும்னா அப்ப எப்பேற்பட்ட வலிமை மிக்கவர்களாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு குளத்தை தூர் வாடுறதுக்குள்ளேயே நமக்கு தாவு தீர்ந்து போகுது. ஆனால் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு கடலையே இவங்க வந்து விரிவாக்க முடியுது அவங்களால அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்களை பத்தி சொல்றதுக்கு வேற ஏதாவது வேணுமோ, வேறு ஓர் கட்டுரையும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாரு. வேற ஏதாவது இவங்களை பத்தி பெருசா சொல்லணுமா, நான் வேற நிகழ்ச்சியே உதாரணமா சொல்ல தேவையில்லை, இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல திடல் கோட்டம் அப்படின்னு சொல்ற இடத்துல திடல்னாலும் சரி கோட்டம்னாலும் சரி இடம் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு பொருட்பன்மொழி. நன்னூல் நன்னூல் நூற்பா, அதாவது இலக்கண குறிப்பின் வகை சொல்லணும்னா ஒரு பொருட்பன்மொழி. தொல்காப்பியத்தின் முறை சொல்லணும்னா அது ஒரு பொருள் இரு சொல். அப்படின்னா என்னன்னா ஒரே பொருள் கொடுக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வருவது. இப்போ உதாரணத்துக்கு நடு மையம் அப்படின்னு சொல்றது, நடுனாலும் சரி மையம்னாலும் சரி நடுப்பகுதியை தான் குறிக்கும். மிசை அப்படின்னா மீனாலும் சரி மிசைனாலும் சரி மீது, அதன் மீது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. நம்ம இப்போ இங்கிலீஷ் கலந்து நம்ம பேசுறதுனால கேட்சப்பிடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, பந்து அடிச்சு உயர போகும்பொழுது பிடிக்கிறதுக்கு கேட்சப்பிடி, கேட்சுனாலும் சரி பிடினாலும் சரி பிடிக்கிறது தானே. அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் நடு சென்டர். இந்த நடு மையம்ங்கிறது சில பேர் நடு சென்டர்னு கூட சொல்லுவாங்க. நடுனாலும் சரி சென்டர்னாலும் சரி ஒரே வார்த்தை தான். இந்த மாதிரி வரக்கூடியது ஒரு பொருட்பன்மொழி. எதுக்கு சொல்ல வரேன், அந்த விதத்துல இங்க திடல் கோட்டம் அப்படிங்கிறது திடல்னாலும் சரி கோட்டம்னாலும் சரி அது இடத்தை தான் குறிக்குது. இதனைத் தொடர்ந்து சாகரன், அசமஞ்சன், அன்சுமன், திலீபன், பகீரதன். இந்த பகீரதனை பத்தி தான் அடுத்த பாடல்ல சொல்ல போறார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. இடரு ஒட்ட இனநெடிய வரை உருட்டி இவ்வுலகம் திடல் கோட்டம் என கிடந்தது என இறங்கி தெவ்வேந்தர் உடல் தோட்ட நெடுவேலாய் இவர் குலத்தோர் உவரி நீர் கடல் தோட்டார் எனின் வேறு ஓர் கட்டுரையும் வேண்டுமோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.